ஓகே. கொள்கைன்னு அந்த கொள்கை ரீதியாக என்ன தொடர்பு இருக்கு? அப்படிங்கிற திமுகவுக்கும், தாவேக்காக்கும் கொள்கை ரீதியா என்ன தொடர்பு இருக்கு? எதுக்கு எல்லாத்துக்கும் திமுகவே வந்துட்டு விஜய் அவர்கள் கையில எடுத்துக்கிறாரு? திமுகவுக்கும், தாவேக்காக்கும் தான் போட்டிங்கிறாரு. ஸ்டேஜ்ல பேசினா கூட திமுகவ பத்தி தான் அவங்க டீமே பேசுது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாருங்க. புரியுதா? திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. அரசியல் எதிரி கூட சரி, நான் இப்படி கேட்டால் இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. இந்த வாட்டி ஐபிஎல் கப் யார் ஜெயிச்சா? ஆர்சிபி ஜெயிச்சாங்க. அதாவது போன வாட்டி நடந்ததில்ல. இப்போ இந்த மார்ச் மாதம் அடுத்த 3 மாதம் 4 மாதத்தில் வரப்போகுது. தோனியோட லாஸ்ட்டு சீசன் சொல்லிட்டாங்க. ஒன் லாஸ்ட் டைம் 99% தானா லாஸ்ட், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். அப்போ போகும்போது வெற்றியோட போகணும், ஒரு கப் அடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு நினைப்பார்ல. நினைப்பாங்க. கரெக்ட் தானே? இப்போ அவர் கப் அடிக்கணும்னு யாரை பார்த்து யாரை நினச்சி பிளான் பண்ணுவார்? ஆர்சிபி கிட்ட இருக்கிற கப்பு அதை நம்ம தூக்கணும்னு பிளான் பண்ணி தானே போவார். 10வது இடத்துல, 8வது இடத்துல, 7வது இடத்துல யார் இருக்காங்க? போன வாட்டி இருந்தாங்களே ஒரு கட்சி, ஒரு டீம் இருந்து வச்சுப்போம். போன வாட்டி 7வது இடத்துல ஒரு டீம் இருந்து வச்சுக்கோ. அந்த டீமை பற்றி யோசிப்பாரா? 1வது இடத்துல இருக்கிற ஆர்சிபியை தட்டி தூக்கிட்டு நம்ம கப் அடிக்கணுன்றதை பற்றி யோசிப்பாரா? சிம்பிள் அஸ் தட். அதை ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் எங்களை யோசிக்கிறீங்க அப்படின்னு தானே கேக்குறாங்க. அதான் ஏங்க, என்னங்க ஆட்சியில நீங்க தாங்க உட்கார்ந்து இன்னைக்கு தானே சார் ஸ்டாலின் அவர் சொன்ன ஒரு ஆன்சர் திமுகவை தொடவே முடியாது. ஆட்சியில இருக்கிறது யாரு? டிஎம்கே தான். அப்ப இந்த இடத்துல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது யாரு? கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லி தாவேக்கா. அப்ப அவங்கள நோக்கி தாங்க பயணிப்பாங்க. இந்த இடத்துல அதிமுக மாதிரியோ பாஜக மாதிரியோ இல்ல மத்த கட்சி மாதிரியோ தீய சக்தி திமுகவை அழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேரணும்னு வரல. தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க எல்லாரும். அவர் இந்த இடத்துல ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் இருந்தது 3வது முறையாக இந்த டைம், இப்ப திருப்பி எடப்பாடி ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா எடப்பாடி தான் எதிர்த்திருப்பாரு. அவரோட எண்ணம் திமுகவை அழிப்பதோ அதிமுகவை அழிப்பதோ பாஜகவை அழிப்பதோ இந்த கட்சியெல்லாம் அழிக்கணுன்ற எண்ணத்துக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. புரியுதா? அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். இன்ஃபேக்ட் மாற்றம் இல்லை, அதுக்கு அடுத்தபடி தீர்வை நோக்கி பயணிக்கிறார். இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நான் வந்தால் இந்த தீர்த்து கொடுப்பேன், இதற்கான வேலைகள் என்னவோ அதை செய்யணும்னு அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார். அதனால திமுகவை ஆட்சியிலேருந்து எடுக்கணும்னு அதிமுக ஆட்சியில் உட்காத்தி வைக்கணும்லாம் ஒரு சினிமா விட்டுட்டோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு நினச்சி பார்க்க முடியாத இடத்த தூக்கி போட்டு வரல. மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த தமிழக மக்களுக்கு என்னால் முடிந்ததை இந்த அளவுக்கு என்னை கொண்டாடின மக்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக அவர் ஒரு முன்னெடுத்திருக்காரு. அதை நோக்கி தான் பயணிக்கிறதா நான் பார்க்குறேன்.